தமிழக வெற்றி கழகத்திற்கு பயங்கரமான வெற்றி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஹாட் டாப்பிக்கு. விசில் புரட்சி வென்றது அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. கதர்னு கதறிக்கிட்டு இருந்தானுங்க நிறைய பேர். நம்ம சேனல்லையுமே முதலே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் விட்டுக்கிட்டு இருந்தானுங்க. டேய், ஒரு சீட்டு கூட வராது, 10 சீட்டு தான் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபோன்லாம் பண்ணி கூட சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க சில தருதலை பசங்க. இன்றைக்கி நீங்களாம் மூஞ்சியை கொண்டு போய் எங்கடா வச்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுதா இல்லையா? அப்படி தான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. விஜய் அவர்களுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. தொங்கு சட்டசபை அது இதுன்னு சொன்னாலும் ஒரு 10 சீட்டு 12 சீட்டுலாம் வாங்குறலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. கரெக்ட் பண்ணிக்குவாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். எல்லாமே ஆடான்னு ஆடிக்கிட்டு இருந்த இந்த சூழல் மாறி இப்போதைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சி, விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆட்சி வரப்போகுது. மக்கள் அனைவரும் கொண்டாட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பக்கமும் தாவேகாவின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து பயங்கரமான கொண்டாட்டத்தில் இருக்காங்க. நம்ம போட்ட வீடியோஸ்க்கெல்லாம் இவனுங்க போட்டிருக்க கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிச்சல் உண்டாக்கும் விதமாக தான் இருந்தது. கமெண்ட்ஸ் கண்டிப்பாக போடுங்க, அது உங்களோட கருத்து. இருந்தாலும் களத்தினுடைய நிலவரம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் உருட்டுன்னு தான் எரிச்சல், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. களத்தை ஆய்வு பண்ணி போட்டால் பரவாயில்ல. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். முன்னாடியே ஒரே பொய்யா சொல்லிட்டு தெரியுது. ஏதோ ஒரு பக்கம் காசை வாங்கிட்டு அந்த சேனலுங்க பண்ணுற அந்த ஒரு அட்ராசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சீட்டு வருவாரா, 10 சீட்டு வருவாரா, 4 சீட்டு வருவாரான்னு சொல்லி ஒரு மனுஷனை போட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கு எல்லாமே இன்றைக்கி ஒரு சரியான செருப்படி மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஒரு திரளான மக்கள் அலைக்கடலாக திரண்டு போய் ஒரு மனிதரை பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை இவங்க எவ்வளோ தூரம் கொச்சைப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். இவ்வளவு கூட்டம் சேருது, இது ஓட்டா மாறுமா? இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னு எல்லாமே யோசிச்சு பாருங்கள். இவரெல்லாம் கட்சியை ஆரம்பித்து ஜெயிக்க போகிறாரா? இவரெல்லாம் பேசவே தெரியாத ஆள். இவர் எங்கே போய் வேட்பாளரை 234 தொகுதியிலையும் போட போகிறாங்க? இவரெல்லாம் போட்டால் மட்டும் என்ன ஜெயிச்சிருவாரா? இவர் அரசியல் பிரச்சாரம் பண்ணிடுவாரா? அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஜெயிச்சிட்டாரு, இப்பயுமே கதர்னு கதறானுங்க. இப்போ என்ன சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அவர் பேச்சு கேட்டு அப்படி ஆட்சி பண்ணுவாரோ, இவர் பேச்சு கேட்டு இப்படி ஆட்சி அவர் ஜெயிச்சிட்டாரு, அவர் எப்படி ஆட்சி பண்ணுவாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி செய்யக்கூடிய அந்த அனைத்து விஷயங்களும் மெச்சூர்டாக இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு போய் சேரக்கூடிய நன்மைகள் போய் சேரக்கூடிய விதமாக பெண்களுக்கான பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு அனைத்தும் அவர் பேசின விஷயந்தான். அவர் ஒன்றும் புதுசாக ஏதோ எதுவுமே தெரியாமல் அரசியலுக்கு வந்துடல. 30 வருஷமாக ஒரு விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற அந்த இயக்கத்தை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தார். அதே மாதிரி அவர் சொல்கிற விஷயம் ஒன்று தான். ஆரம்பத்தில் நான் உங்களை மாதிரி அரசியலுக்கு வந்தது சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது, மக்களுக்கான பணியை செய்வதற்குங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருந்தார். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போய் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து தாண்டா அரசியல் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த விஷயந்தான். இது வரைக்கும் அரசியல்வாதிகள் வெளியிருந்து அந்த எலெக்ஷன் டைமில் மட்டுமே போய் மக்களை பார்த்து வாக்கு சேகரிப்பதற்காக மட்டுமே போய் அந்த மக்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இது எல்லாத்துக்குமே சேர்ந்து மக்கள் சரியான செருப்படி கொடுத்துட்டாங்கங்கிறது தான் உண்மை. களத்தினுடைய நிலவரத்தை நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்னோம். இப்போ அதுக்கான பதிலடி அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 200 ரூபாய் வாங்கிட்டு கொத்தடிமைகளாக இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற அட்டகாசம் ஐயோ தாங்க முடியலங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு வந்துருச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல ஊழல் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருந்தால் அதிகாரிகளும் இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கு எல்லாமே இனி முறைப்படி எல்லாமே முறைப்படுத்தப்பட்டு சரியான ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய தலைமையில் முதலமைச்சராக அவர் அமர்ந்ததுக்கு பின்னாடி நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு போனோம் அப்படின்னா அதில் போய் ஊறப்பட்ட லஞ்சம் கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாமே மாபெரும் கொடுமை. இதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா, வேலை வாங்கும்போது பணத்தை லஞ்சமாக கொடுத்து அவங்க போய் வேலைக்கு சேர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு தான் மக்கள்கிட்டேருந்து இந்த லஞ்ச பணத்தை வாங்குறாங்க. லஞ்ச பணத்தை வாங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க சம்பளத்தை விட இந்த லஞ்ச பணம் அதிகமாக இவங்க வாங்கி பெரிய பெரிய பில்டிங் போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டமேனி ஏறி கிடக்குது. இது மாதிரி மக்கள்கிட்ட இருந்து சுரண்டக்கூடிய பணம் அத்தனையும்
இனி மக்கள் கையிலேயே வந்து அவங்கவுங்க பணம் அவங்கவுங்ககிட்டயே சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் மக்கள் வந்து விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆட்சி அமைத்த பிறகு விஜய் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படியெல்லாம் வந்து பட்டை கிளப்புது அப்படிங்கிற மாதிரி இப்போது சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனை பேர்த்து மூஞ்சிலையும் கரியை பூசிக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இவர் ஒரு நடிகர், இவர் என்ன போய் பண்ணிட போகிறாரு, இவர் சும்மா வந்து படத்தில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காருங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாமே மக்கள் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஓட்டாக மாறாது அப்படின்லாம் கதை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஓட்டாக மாறாதுன்னு சொன்னவன் மூஞ்சியில் எங்கடா கொண்டு போய் வச்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுதா இல்லையா? அதே தான், இத்தனை நாளாக நீங்கள் உருட்டெல்லாம் போதுண்டா, இனிமேல் வந்து ஒழுக்கமாக எல்லாமே கரெக்டாக போய்க்குங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ தூரம் இவங்க கதறதுக்காக காரணம்லாம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து அடுத்தடுத்து இந்த திருட்டுத்தனம் பண்ண முடியாது, ஊழல் பண்ண முடியாது, வேறு எதுவும் இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஒரு பயம். அதனால வந்து இவங்க தொடர்ச்சியாக அவங்க ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லா வேலையும் பண்ண முடியுங்கிறனால தான் இவங்க இத்தனை தூரம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இனி வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் வந்து 8%, 8.5% பக்கம் போன இதிலெல்லாம் ஓட்டு வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. இந்த தடவை சுத்தமாக முடிஞ்சு போகும் அந்த கட்சிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி வந்து ஓட்டு ரொம்ப குறைவான வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தாங்க. சீமான் அவர்களும் வந்து ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார். வழக்கம் போல் அவர் தோல்வி அடையும் போது காணொளிகளை வெளியிடுவார். பயிற்சி அப்படிங்கிறது இந்த தடவையும் வந்து அதே மாதிரி தான் சொல்லியிருக்கார். பயிற்சி, மக்கள் வந்து நம்மளை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம களத்தில் நின்று போராடுவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவருடைய நம்பிக்கை அப்படிங்கிறது ரைட், அது ஒரு பக்கம் அவருடைய இது இருந்தாலும் விரத்தியில் பேசியிருந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த காணொளியில் நம்ம பார்க்க முடிஞ்சு. பெரிய பெரிய ஸ்டார் வேட்பாளர்கள் எல்லாமே ஒரு சிலர் தோற்றுருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னே சொல்லலாம், மு க ஸ்டாலின் அவர்களும் தோல்வியை தழுவினார் அப்படிங்கிறது பெருமதிர்ச்சி. அதே போல் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கவுண்டிங் போயிட்டு இருக்கும் போதே வெளியேறிட்டாங்க. அவங்களோட ரிசல்ட் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. மாசு அவர்களும் தோல்வியை தழுவி இருக்கிறார். ஜெயக்குமார் அவர்களும் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். அதே போல் ஆர்பி உதயகுமார் அவர்களும் தோல்வியை தழுவியிருக்காங்க. இந்த மாதிரி நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அத்தனை பேரும் படுதோல்வியை அடைந்திருக்கிறார்கள். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு அறிமுகமே இல்லாத சில வேட்பாளர்கள் வந்து தோற்கடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய விஷயம். இந்த இடத்துல ஆரம்பத்துலேருந்தே விஜய் அவர்கள் சொன்னது தான், வேட்பாளர்கள் முக்கியம் இல்லை, இங்கே வேட்பாளர்கள் வேறு, இந்த விஜய் வேறு இல்லை அப்படின்னு சொன்ன அந்த விஷயந்தான் மக்கள் மத்தியில் பெரும் ஒரு வரவேற்பை பெற்று விஜய் அவர்களுக்கு தான் அந்த ஓட்டுங்கிற மாதிரி விசில் சின்னத்துக்கு போட்டு தாக்கியிருக்காங்க. இதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த வெற்றி. விஜய் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நல்லாட்சி புரிய வேண்டும். கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களுக்கு மீண்டும் நம்ம வாழ்த்து சொல்லிவிட்டு அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நம்ம உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன்டாக இருங்க. நன்றி, வணக்கம்.